நம்ம எல்லாருக்குமே புத்தகம் படிக்கணும்னு ஆசை தான். ஆனால் எந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படின்னு நமக்குள்ள சில குழப்பம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி குழப்பத்துக்கான பதில் என்னன்னா, ஆல்ரெடி சில செலிபிரிட்டிஸ், பிரபலங்கள், பிஸ்னஸ்மேன் இவங்கெல்லாம் சில புத்தகத்தை படிச்சிருப்பாங்க. அவங்க அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான புத்தகம் அப்படின்னு சில புத்தகங்களை சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் பரிந்துரை செய்த புத்தகங்கள் என்னென்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். முதல் புத்தகம் அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனர் ஜெஃப் பெசோஸ் அவர்கள் பரிந்துரை செய்த புத்தகம் ஷூடாக். நைக் நிறுவனம் எப்படி தொடங்கப்பட்டுச்சு, தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகள் அந்த நிறுவனம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு, அதன் பிறகு அந்த நிறுவனம் எப்படி ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக மாறுச்சு அப்படின்னு நைக் நிறுவனத்தினுடைய கதையை கூறுவதுதான் இந்த ஷூடாக் புத்தகம். அமேசான் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் இந்த புத்தகத்தை எடுத்து படிப்பேன். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வரி எனக்குள்ள மறுபடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு ஒரு பேட்டியில ஜெஃப் பெசோஸ் சொல்லியிருக்கிறார். அடுத்ததா வாரன் பஃபட் அவர்கள் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற இந்த புத்தகத்தை படிக்க சொல்றாரு. ஷேர் மார்க்கெட் அப்படின்றது சூதாட்டம் கிடையாது, நிலம் தங்கம் மாதிரி அதுவும் ஒரு சிறந்த முதலீடு தான். அதை பத்தி கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல நல்ல நிறுவனங்கள்ல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாசிங்க அப்படின்னு வாரன் பஃபட் சொல்றாரு. எலன் மாஸ்க் அவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா 0 to 1. நீங்க ஒரு பிசினஸ்மேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசிக்கணும். இல்ல உங்களுக்கு பிசினஸ் பண்றதுல ஆர்வம் இருந்தா கூட இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு உங்களுடைய நிறுவனத்தை பிசினஸை தொடங்குங்க. எப்படி ஒரு பிசினஸை தொடங்கணும், நம்ம நிறுவனத்திற்கு தேவையான ஒரு நல்ல டீமை உருவாக்குறது எப்படி, நம்மளோட கனவுகளை அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, அவங்களையும் சேர்த்து நம்ம கூட எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்துல இருந்து கத்துக்கலாம். அடுத்ததா ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய புத்தகம் எது அப்படின்னா அது ஒரு இந்திய புத்தகம் தான். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, ஒரு யோகியின் சுயசரிதை அப்படின்ற இந்த புத்தகம் தமிழ்ல கூட கிடைக்குது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொன்னதும் ஏதாவது டெக்னிக்கல் புத்தகமா இருக்கும், இல்ல பிசினஸ் புத்தகமா இருக்கும், மார்க்கெட்டிங் புத்தகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் யோகிகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இந்த புத்தகத்தை தான் படிக்க சொல்றாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, நான் சில மாதங்கள் இந்தியாவில் தங்கியிருந்தேன். அதுதான் என் வாழ்க்கையில திருப்பு முனையான சம்பவம்னே சொல்லலாம். இந்தியாவில் இருந்த நேரத்துல தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவான விஷன் எனக்கு கிடைச்சது. ஸ்டீவ் ஜாப்ஸ் மட்டும் இல்ல, ரஜினிகாந்த், விராட் கோலி அப்படின்னு நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிக்க சொல்லியிருக்காங்க. விராட் கோலி சொல்றாரு, விராட் கோலி எவ்வளோ அக்ரஸிவான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் இவ்வளோ தூரம் பக்குவப்பட்டிருக்கேன்னா அதுக்கு இந்த புத்தகமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதனால நேரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிங்க. ஒரு சூப்பரான புத்தகம், தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, தமிழ்ல ஒரு யோகியின் சுயசரிதை. அடுத்ததா வில் ஸ்மித் அவர்கள் ஆல்கிமிஸ்ட் அப்படின்ற இந்த புத்தகத்தை வாசிக்க சொல்றாரு. இந்த புத்தகம் ஒரு நாவல் தான், ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரான புத்தகங்க. தமிழ்ல கூட இந்த புத்தகம் கிடைக்குது. தமிழ்ல இந்த புத்தகத்தோட பெயர் ரசவாதி. நீங்க இப்பதான் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு புத்தகம் தான், சின்ன கதை தான், ஆனால் அது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய தத்துவங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கும். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வரி உங்கள் வாழ்க்கையே மாற்றும். அடுத்ததா ஓப்ரா வின்ஃப்ரே பரிந்துரை செய்யக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் நவ். உன்னோட கடந்த காலத்தை பற்றியும் கவலைப்படாத, உன்னோட எதிர்காலத்தை நினச்சி பயப்படாத, இந்த கணத்தில் வாழுங்க. இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிங்க அப்படின்னு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ். இந்த புத்தகமும் தமிழில் கிடைக்குது. தமிழில் இந்த புத்தகத்தோட பெயர் இந்த கணத்தில் வாழுங்கள். உங்களுக்கு எப்பயாவது சில நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த புத்தகத்தை வாசிங்க. உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே உருவாகும். அடுத்ததா இந்திய எழுத்தாளர் சேத்தன் பகத் பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்போதுமே எழுத்தாளர்களுக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஆனால் எழுத்தாளர்களால் நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். பாரதியார், புதுமைப்பித்தன் அப்படின்னு இன்னும் நிறைய நல்ல எழுத்தாளர்கள் பெரிய அளவில் சம்பாதிச்சதில்லை. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு புத்தகம் எழுதி மட்டுமே கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் தான் சேத்தன் பகத். 3 Idiots, தமிழில் கூட நண்பன் ஒரு படம் வந்தது இல்லை, அந்த படங்கள் இவருடைய புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். அது மட்டும் இல்லை, இவர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச்சுக்கள் நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்ல இவரோட பேச்சுக்கள்லாம் நிறைய இருக்கு, கேட்டு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு புத்தகம் எது அப்படின்னா ரிச் டாட் புவர் டாட் புத்தகம் தான். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. பணம் பற்றி சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த புத்தகத்தை பரிந்துரை செஞ்சுருக்காங்க. உங்களுடைய பொருளாதார அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தை வாசிங்க. அடுத்ததா தீபிகா படுகோன் அவர்கள் தி சீக்ரெட் அப்படின்ற இந்த புத்தகத்தை வாசிங்க அப்படின்னு சொல்றாங்க.
லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈர்ப்பு விதியை நான் சரியாக பயன்படுத்தியதால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஸ்டாராக மாறியிருக்கேன் அப்படின்னு தீபிகா படுகோன் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த புத்தகமும் தமிழில் கூட கிடைக்குதுங்க. தமிழில் இந்த புத்தகத்தோட பெயர் ரகசியம். இந்த புத்தகத்தை பற்றி ஒரு 90 நிமிட வீடியோ ஒன்று இருக்குது, ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த புத்தகத்தை ஃபுல்லாக படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரி மட்டுமாவது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். முடிஞ்சால் இந்த புத்தகத்தை வாசிங்க, அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவாவது பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக தோனி அவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய புத்தகம் எது அப்படின்னா தி ஆர்ட் ஆஃப் வார். இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்த தோனி எப்போதுமே ஞாபகம் வச்சுக்குவாராம். அது என்ன அப்படின்னா, நம்ம திறமையாக இருக்கணுன்றது முக்கியம்தான், ஆனால் அதை விட எவ்வளோ வேகமாக செயல்படுறோம், எவ்வளோ வேகமாக முடிவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோனி சொல்கிறார். நிறைய பேர் சில புத்தகங்களை வாசிப்பாங்க, ஆனால் அதில் சொல்கிற விஷயங்களை கடைபிடிப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் தோனி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை எப்போதும் கடைபிடிப்பாராம். அதனால தான் அவர் 40 வயசுலேயும் அவ்வளோ வேகமாக முடிவுகள் எடுக்கிறாரு, அவ்வளோ ஸ்பீடாக ஸ்டம்பிங் பண்ணுறாரு இல்லையா? அதனால் தோனி மாதிரி எப்போதும் உங்கள் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் டக்குன்னு முடிவுகள் எடுங்க. இந்த 2 ஹேபிட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்களால் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். அவ்வளவுதாங்க. இதெல்லாம் தான் செலிபிரிட்டிஸ் பரிந்துரை செய்த புத்தகங்கள். இதே மாதிரி நீங்கள் படித்த புத்தகங்களில் எது உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நல்ல நல்ல புத்தகங்கள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.